கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைய முக்கியமான செய்தி, ஒரே முக்கியமான செய்தி. அது ஒன்று மட்டுமே செய்தி. அண்ணாமலை பாரதிய ஜனதாவிலிருந்து விலகியிருக்கிறார். அவருடைய பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர் புதிய இயக்கம் ஒன்றை தொடங்குகிறார். வி த லீடர்ஸ் என்னும் இயக்கத்தை அவர் தொடங்கியிருக்கிறார். நாம் அனைவருமே தலைவர்கள் அப்படிங்கிறது தான் அந்த இயக்கம். அந்த இயக்கத்தில் அனைவரையும் சேரச் சொல்லி அவர் ஒரு இணைய சுட்டி, ஒரு யூஆர்எல் கொடுத்திருக்கிறார். அதில் தற்போது வரை லட்சத்துக்கு மேல் ஆட்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அதனால என்ன மாற்றம் வரும்? அவங்கெல்லாம் வாக்குகளாக மாறுவார்களா? அண்ணாமலை அடுத்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவாரா? அந்த கட்சி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய பல விஷயங்கள்ல ஒண்ணு. ஆனால் முதலாவதாக நம்ம அவர் 12 மணிக்கு பிறகு இன்று ஒரு நீண்ட ஒரு உரை ஒன்றை ஆற்றினார். அந்த உரையிலிருந்து சில பகுதிகளை நாம் எடுத்து பேசுவோம். முதல்ல கட்சி கடந்த 2 நாட்களாக பாரதிய ஜனதா கட்சி அவரை எப்படியாவது தக்க வைப்பது என்பதில் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தியது. அவர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நிதின் நபினை சந்தித்து பேசியிருந்தார். அதற்கு பிறகு அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருந்தார். அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் என்ன நடந்தது என்பது நமக்கு இப்பொழுது தெரிய போவதில்லை. ஆனால் ஒருவேளை அவர்கள் இருவரும் இவரை நீங்கள் பாரதிய ஜனதாவில் தொடர வேண்டும் என்று ஏதேனும் முயற்சி செய்திருந்தார்கள் என்றால் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை என்பது மட்டும்தான் நமக்கு இப்பொழுதைக்கு தெரிகிறது. சரி, இப்பொழுது அண்ணாமலையுடைய பேச்சுக்கு வந்து விடுவோம். கடந்த சில நாட்களாக பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை உங்களுக்கு புரிய வைக்கவும் விளக்கவும் தான் இந்த உரையை நிகழ்த்துகிறேன். இப்படிதான் அவர் தொடங்குகிறார். தொடங்கி பாரதிய ஜனதா கட்சியில் 2020 ஆகஸ்ட் 25 அன்று டெல்லியில் இணைந்த நான் தமிழக மக்களுக்காக 6 ஆண்டு காலம் பணியாற்றியதை ஒரு பெரிய வாய்ப்பாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். இன்று நான் இணைந்த அதே இடத்தில் மரியாதையுடனும் பண்புடனும் அன்புடனும் என் பாதையை வேறு திசையில் தொடரப்போகிறேன். என் இலக்குகள் இன்னும் பெரியவை. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. என் இலக்குகள் இன்னும் பெரியவை. நிறைய மக்களை இணைத்து செயல்பட வேண்டும். ஒரு புதிய அரசியலை, அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இன்று மிகுந்த பண்புடன் இயக்கத்திலிருந்து வெளியே வருகிறேன். இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இது தமிழர்களின் பண்பு என்றும் சொல்லலாம். வெளியே செல்லும் பொழுது மரியாதையுடன் சொல்லிவிட்டு செல்வது நம்முடைய பண்பு என்பது எனக்கு எப்போதும் இலக்கணமாக இருந்திருக்கிறது. இன்றிலிருந்து ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய அரசியல் இயக்கம் என்ற அடிப்படையில் புதிய பரிமாணத்துடனும் பார்வையுடனும் நம்முடைய இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் சேர்ந்து இணைந்து அதை ஆரம்பிக்க வேண்டும் என்பது எனது பெரிய ஆசை. இதெல்லாம் தான் அந்த பீடிகையோட அவர் ஆரம்பிக்கிறார். ஸோ கீ பாயிண்ட்ஸ் நான் விலகுகிறேன், விலகி ஒரு புதிய இயக்கத்தை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய நோக்கங்கள், இலக்கு மிகவும் பெரிது. அப்போ அவர் ஒரு விதத்தில் பாரதிய ஜனதாவுடைய இலக்கு என்பது ரொம்ப சின்னது தமிழகத்தை பொறுத்தவரை என்பது அவருடைய மனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வருத்தம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. 6 ஆண்டுகள் டெல்லியில் சேர்ந்தேன், டெல்லியிலேயே பிரிகிறேன். சொல்லிட்டு பண்போடு பிரிய வேண்டும். ஒரு அக்ரிமோனியஸா நீங்கள் இப்படி என்னை அவமானப்படுத்தி விட்டீர்கள், நீங்கள் எனக்கு சொன்னது எதையுமே செய்யவில்லை, என்னை நடு ஆற்றில் அம்போ என்று விட்டு விட்டீர்கள் அப்படின்லாம் இல்லை. ஐயா, உங்களுடைய இலக்குக்கும் என்னுடைய இலக்குக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. நான் பார்க்குற பார்வை பெரிது. நான் வேற இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். அதனால நான் என்னை விட்டுடுங்க, நான் போய் அதை பெரிதாக செய்கிறேன். நாம் இருவரும் நட்போட இருப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை ரொம்ப தெளிவாக அவர் முன்வைக்கிறாரு. அதற்கு பிறகு அவர் தன்னுடைய வாழ்க்கையை எல்லா இடத்துலையும் அவர் சொல்றது, அவர் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அது உண்மை கிடையாது. சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து அரசியலுக்கு வருவதெல்லாம் தமிழகத்தில் நிறைய நடந்திருக்கிறது. பட் இவருடைய ஆரிஜின் ஸ்டோரி அவர் அதை சொல்லித்தான் போவார் அவர். பட் அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது. 2009 கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தேமுதிக கட்சியில் லக்னோவில் 2009 லக்னோவில் படிச்சுட்டு இருக்காரு. ஐஎம் லக்னோவில் படிக்கிறார். அப்பொழுது கேப்டன் விஜயகாந்தின் தேமுதிக கட்சியில் 3 மாத இன்டர்ன்ஷிப் செய்தேன் அப்படின்னு. இதுவும் சில இடங்களில் ஏற்கனவே அது டாக்குமெண்ட் ஆகியிருக்கு. 2009 அவர் அரசியல் கட்சியில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்காரு, இன்டர்னாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது.
அதுக்கப்புறமா 2019 10 ஆண்டுகள் கழித்து அப்புறம் ஐஐஎம் முடிக்கிறாரு, யுபிஎஸ்சி பாஸ் பண்றாரு, ஐபிஎஸ் ஆகுறாரு. நிறைய ஆண்டுகள்னு சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு குறிப்பிட்ட ஆண்டுகள் அவர் கர்நாடகா கேடர்ல, ஐபிஎஸ்ல, அந்த ஆஃபீசர் கேடர்ல அவர் உள்ள இருக்காரு. அதற்கு பிறகு வெளியேறி ரொம்ப ஒரு ஆச்சரியம் பலருக்கும். இந்த இளம் வயதிலேயே அவர் வந்து இப்படி பண்றாரேன்ட்டு, பாரதிய ஜனதால தமிழகத்துல சேர்ந்து 6 ஆண்டுகள் பணியாற்றார். இப்ப அவர் வந்து அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறதுக்கு வராரு. இன்று வயது 42. பிறந்த நாள் ஒரு நேற்றைக்கு தான் அவருக்கு பிறந்த நாள். என்ன தன்னுடைய இலக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறேன். ஒரு புதிய பாதையை உருவாக்க முடியுமா? ஒரு சிறந்த அரசியல், ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்க முடியுமா என்று. 2020 ஆகஸ்ட் 24 அன்று பாரதிய ஜனதாவில் இணையும் பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு ஃபோன் செய்தார். எனக்கும் அவருக்கும் இடையேயான நட்பு அப்போது இருந்தது. அப்ப இப்போது இல்லைன்னு சொல்றாரான்னா தெரியல. அப்போது இருந்தது. அவரது அரசியல் பாதை எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் பேசியிருக்கிறோம். ஏன்னா அப்போ வந்து ரஜினிகாந்த் அரசியலுக்குள் நுழையக்கூடும் அப்படிங்கிறது பெரும்பாலானவருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ரஜினிகாந்த் ஒரு அரசியல் இயக்கத்தை ஏற்படுத்துவார். அது வந்து பாரதிய ஜனதாவுமே அவரை தன்னை நோக்கி இழுத்தது. அவர் அதுக்குள்ளேயும் போகல. சரி, தனியாக ஒரு கட்சி ஒன்றை தொடங்குவார், அதுவும் பாரதிய ஜனதாவும் இணைந்து கொள்ளும் என்று பாரதிய ஜனதாவினர் நினைத்தார்கள். ஆனா ரஜினிகாந்த் என்ன நினைத்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இப்பதான் இந்த விஷயத்த சொல்றாரு. இதற்கு முன்னாடி இதை அவர் சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது எனக்கு நான் எங்கேயும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ரஜினிகாந்த் தன்னுடைய இயக்கத்தில் இணையும்படி என்னை அழைத்தார் அப்படிங்கிறாரு. அன்று அவர் என்னை அவரது இயக்கத்தில் இணையும்படி அழைத்தார். ஆனால் 3 விஷயங்கள் என் மனத்தில் இருந்தன. 1, தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, சூப்பர் ஸ்டாருக்கு எது நல்லது, எனக்கு என்னது நல்லது. தமிழ்நாட்டுக்கு சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வருவது நல்லது. ஆனால் அவருக்கு அரசியலுக்கு வராமல் இருப்பதே நல்லது. கோவிட் காலத்தில் அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் அரசியலுக்கு வராமல் இருப்பது நல்லது என்று நான் நினைத்தேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றார். முதலில் அவர் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும். அதனால் அவரது அழைப்பை மரியாதையுடன் மறுத்துவிட்டு அடுத்த நாள் பாரதிய ஜனதாவில் இணைந்தேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது. இது எனக்கு தெரியாது நிஜமாகவே அந்த சமயத்தில் இதுவும் நடந்தது அப்படின்னு. பின்னர் அவரை சந்தித்து மன்னிப்பு கேட்டேன். அவரும் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டார். இதை இன்று சொல்வதற்கு காரணம் சில யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே அப்படின்னு. அதனால தான் இது வந்து முதல் முறையாகத்தான் இந்த விஷயத்தை அவர் வெளியில சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறேன்னா. இது அடுத்தது வந்து இப்போ பாரதிய ஜனதால இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு எல்லாருக்குமே. அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த திராவிட கட்சிகள், திராவிட உணர்வை முன்வைக்கக்கூடிய கட்சிகள் அல்லது தமிழ் தேசியத்தை முன்வைக்கக்கூடிய கட்சிகள், அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்திய அடையாளத்தை முன்வைப்பவர்கள் தமிழ் அடையாளத்துக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்தை அவர்கள் கொண்டிருப்பவர்கள். ஸோ அப்போ இவர்கிட்ட வந்து அப்படி கேட்குறாங்க பலர் அப்படின்னு சொல்றாரு. நான் பாரதிய ஜனதாவில் இருந்தபொழுது அந்த 6 ஆண்டுகளும் தமிழ்நாட்டின் அடையாளத்தை, மண்ணை, கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை, நீரை, இதெல்லாம் வந்து அவருடைய ஃபியூச்சர் பேட்டில்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். எதையும் நான் விட்டுக் கொடுக்கவில்லை. பலர் என்னிடம் நீங்கள் தமிழனா இந்தியனா என்று கேட்பார்கள். அது எனக்கு எப்போதும் உள் மோதலாக இருந்தது. நான் ஒரு பெருமைமிக்க இந்தியன், அதே நேரத்தில் பாரம்பரிய தமிழன். இரண்டும் பிரிக்க முடியாதவை. இந்த இயக்கத்திலும் அதே நிலைப்பாட்டுடன் இருப்போம். இங்கே தான் வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் பார்க்குறீங்க. தமிழ்நாட்டில் புதிதாக இயக்கத்தை ஏற்படுத்துபவர்கள் ரொம்ப ரேராக தான் இந்திய தேசியவாதத்தை முன்வைப்பவர்கள். நான் இந்தியன், எந்த அளவுக்கு நான் தமிழனோ அதே அளவுக்கு இந்தியன். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, அதாவது நான் பத்ரி சேஷாத்ரியாக சொல்கிறேன், எனக்கு வந்து நான் இந்தியன்கிற ஐடென்டிட்டி தான் எனக்கு ரொம்ப முதன்மையானது. சிலர் வந்து இல்லை ரெண்டுமே ஈக்குவல் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் திமுகவினரும் அல்லது நாம் தமிழர் கட்சியை கேட்டிங்கன்னா அவங்க வந்து நான் தமிழன், அதுதான் முக்கியம், மற்றதெல்லாம் இரண்டாம் பட்சம். திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து நான் தமிழன் என்பதற்கு பதில் நான் திராவிடன் என்று சொல்லலாம், அல்லது திராவிடன் சொல்வதும் தமிழன் என்று சொல்வதும் ஒன்றே என்று அவர்கள் சொல்லலாம். எனக்கு நான் இந்தியன் என்பதுதான் முதன்மையானது. இவர் வந்து இரண்டும் பிரிக்க முடியாதவை அப்படிங்கிறார் அண்ணாமலை. அதே நிலைப்பாட்டுடன் இங்கே இருப்போம் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அவர் தேசியவாதத்தையும் முன்னிறுத்துபவர். அதாவது தமிழ்நாட்டை விட்டு கொடுக்காமல் தேசியவாதத்தை முன்னிறுத்துபவர் அப்படின்னு அவர் தன்னை வந்து பொசிஷன் பண்றார்.
தமிழ்நாட்டின் எந்த பிரச்சனையையும் முன்னிறுத்தி சமரசமின்றி தமிழ்நாட்டின் வளர்ச்சியை நோக்கி நடப்போம். அவர் சொல்ல வந்தது வந்து, தமிழ்நாட்டின் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அதில் தமிழர் நலனை முன்னிறுத்தி, தமிழ்நாட்டின் நலனை முன்னிறுத்தி, எந்த விதத்திலும் விட்டுக் கொடுக்காமல், சமரசமின்றி தமிழ்நாட்டின் வளர்ச்சியை நோக்கி நடப்போம் அப்படிங்கிறது தான் அவர் முன்வைக்கிறாரு. பாரதிய ஜனதால இருக்கும் பொழுது தனக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு. அது உண்மை அல்ல. ஆனா இது வந்து சம்பிரதாயமாக விலகும் பொழுது இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் வந்து இந்த மாதிரி சொல்றாருன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் இவற்றில் தனியாக போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல வந்து மக்களவைத் தேர்தல் தனியாக போட்டியிடுமாறு தள்ளப்பட்டனர் அப்படிங்கிறது தான் உண்மை. டங்ஸ்டன், மீத்தேன், நிலக்கரி சுரங்கம், மேகதாட்டு அணை உள்ளிட்ட பிரச்சனைகளில் தமிழ்நாட்டின் உரிமையை விட்டுக் கொடுக்காமல் உறுதியாக நின்றோம். இதுல எனக்கு நிறைய மாற்று கருத்து இருக்கு. முக்கியமா வந்து மீத்தேனை ஒண்ணுமே பண்ணல. பண்ணக்கூடாதுங்கிறது தான் வந்து தமிழர்களுடைய ஐடியாவா? இப்ப நிலத்தடியில் இருக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வேண்டும். அதை நீங்கள் பீகாரிலும், உத்தரப்பிரதேசத்திலும், ஜார்க்கண்டிலும் தோண்டி எடுங்கள். எங்கள் ஊரில் தோண்டி எடுக்காதீர்கள். அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் என்பதை பிறகு பார்ப்போம். இப்ப மேகதாட்டு விஷயத்திலயும் எனக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு. அதை பற்றி பேசுவது பின்னொரு நாள்ல பேசலாம் நம்ம. இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீது மிகுந்த மரியாதை கொண்டவன் நான். ஆனால் சில சிறிய பிரச்சனைகள் தொடர்ந்து குவியும் போது அது தொடரக்கூடாது என்று முடிவு செய்தேன். கடந்த 18 மாதங்களாக இந்த கருத்து வேறுபாடுகளை உள்ளுக்குள் வைத்திருந்தேன். எப்பொழுது இவர் கட்சி தலைமை பதவியிலிருந்து நகர்த்தப்பட்டு அந்த இடத்தில் நயினார் நாகேந்திரன் கொண்டு வரப்பட்டாரோ, அப்பொழுதே இவர் வந்து கட்சியிலிருந்து விலகுவது அப்படிங்கிறதுக்கான முடிவை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது இப்ப சொல்றார். அதை கட்சிக்கும் தெரிவித்து விட்டேன் அப்படிங்கிறார். தேர்தல் பணிகளை முடித்த பிறகு வெளியே வருவதாக முடிவு செய்தேன். இனி நாம் என்ன செய்ய போகிறோம்? ஸோ அதுதான் அவர் அடுத்து இது இப்போ வந்து பாஸ்ட் நான் பாரதிய ஜனதால எப்படி சேர்ந்தேன், எந்த கான்டெக்ட்ல சேர்ந்தேன், எப்ப என்ன வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னை அழைத்து தன்னுடைய இயக்கத்தில் சேர் என்று சொன்னாரோ, அதை மறுத்துவிட்டு அதற்கு அடுத்த நாள் நான் பாரதிய ஜனதாவில் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா தன்னுடைய அவர் கொடுக்குற ஹிண்ட் தான் இதுல ரொம்ப முக்கியம். தனித்து போட்டியிடுவது பெரிய இலக்கு. அந்த இடத்துல தான் வந்து பாரதிய ஜனதாவின் தமிழக தலைமை, தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பாரதிய ஜனதாவின் இந்திய தலைமை தமிழ்நாட்டில் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள்ங்கிற இடத்துல தான் வித்தியாசம் வர ஆரம்பிக்குது. இப்போ ரொம்ப தெளிவா அடுத்த பாயிண்ட்க்கு வந்துட்டார். இப்பொழுது என்ன பண்ண போறோம்னா, ஒரு புதிய அரசியல் இயக்கத்தை ஆனந்தத்துடனும் அன்புடனும் தமிழ்நாட்டில் தொடங்க போகிறோம். இது இயக்கமா கட்சியா என்று யாரும் கேட்க வேண்டாம். கட்சி அப்படின்ட்டாரு. அடுத்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் போட்டியிடும் கட்சியாக மாறும். 2031 அண்ணாமலை தலைமையிலான ஒரு கட்சி தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் சொல்லிட்டார். அதற்கு தயாராக வேண்டும். தகுதியான தலைவர்களையும் தொண்டர்களையும் உருவாக்க வேண்டும். நமது இயக்கம் WeTheLeader.org என்ற அமைப்பின் மூலம் தொடங்குகிறது. இங்கு தன்னார்வலராக இணையுங்கள். கோயம்புத்தூரில் ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் என்ற மையத்தை தொடங்குகிறோம். இங்கு பயிற்சி பெற்றவர்கள் உள்ளாட்சி தேர்தல்களிலும் பிற தேர்தல்களிலும் போட்டியிடுவார்கள். நல்ல ஒரு ஐடியா. இந்த கருத்து இதற்கு முன்னும் சிலருக்கு இருந்திருக்கிறது. என்னுடனேயே சிலர் பேசியிருக்கிறார்கள். நம்ம வந்து நிறைய பயிற்சி பெற்ற அரசியல்வாதிகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு அதற்கான சில முயற்சிகளில் சிலர் ஈடுபட்டிருந்தார்கள். அது சில பல காரணங்களால் அது செயல்படுத்த முடியாமல் போனது. எனக்கு தெரியாமலேயே இன்னும் பல நடந்திருக்கலாம். இவர் வந்து அங்கதான் ஆரம்பிக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமாக அவர் சொல்றது எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ். அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று. நாம் யாருக்கும் எதிரி அல்லர். எல்லா கட்சிகளும் இருக்கட்டும். நாம் நமது கொள்கைகளை முன்னிறுத்துவோம். மக்கள் தரத்தை பார்த்து தேர்வு செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கல்ட் பாலிடிக்ஸிலிருந்து வெளியே வர வேண்டும். காமன் மேன் பாலிடிக்ஸை முன்னிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அண்ணாமலை சுத்தியே ஒரு கல்ட் பாலிடிக்ஸ் உருவாக போகிறது அப்படிங்கிறத நான் யூகிக்கிறேன். பார்க்கலாம் அது என்ன நடக்குதுன்னு.
அவர் எப்படி அத வந்து அவாய்ட் பண்ணி, உண்மையிலேயே ஒரு மக்கள் சார்ந்த ஒரு அரசியல், அது தரமான அரசியல்ல கல்ட்டுக்கு இடம் கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்தும் கூட. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டெர்ம் லிமிட் கொண்டு வர வேண்டும்னு சொல்றாரு. இது வந்து இந்தியாவுக்கே புதுமையானது, தமிழகத்துக்கு புதுமையானது. பார்க்கலாம். புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக்குவதே நமது குறிக்கோள். சரி. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வாழ்த்துவோம். இப்ப சில அடிப்படைகளுக்குள்ள வருவோம். மிக சில புள்ளிகள மட்டும் தான் நான் தொட்டுச் செல்லணும்னு விரும்புறேன். இது வந்து முதல் நாள் இன்றைக்கு அவர் பேசியிருப்பது. அவர் பேசி முடித்து சில மணி நேரங்களுக்குள்ளாக நான் பேசுகிறேன். நம்பர் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது ஒரு அவசியமானதா? அவர் பாரதிய ஜனதாவுக்குள்ளிருந்தே இதை செய்திருக்க முடியாதா? அப்படிங்கிறது முதல் கேள்வி வருது. நான் ரொம்ப நிதானமாக யோசித்து பார்க்கும் பொழுது, இது வந்து அவர் பாரதிய ஜனதாவுக்குள்ளாக இதை செய்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்மானமான முடிவுக்கு என்னால வர முடிகிறது. பாரதிய ஜனதாவின் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடியவர்களுக்கு, கட்சி உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, அண்ணாமலையுடைய தீவிரமான ரசிகர்களுக்கு அல்லது ஆதரவாளர்களுக்கு, இப்போ ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஒன்றை இவர் ஏற்படுத்தியிருக்கிறார். என்னன்னா, நான் என்ன பண்றது? பாரதிய ஜனதாவும் இப்போ பாரதிய ஜனதால இருக்கிறவங்களுக்கு வந்து 2 விதமான ரொம்ப பொத்தாம் பொதுவாக சொல்வதாக இருந்தால், ஒன்று தேசியவாதம் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் இருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர்களாக அல்லது அந்த கருத்தாக்கத்தில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பார்கள். கொஞ்சம் இந்துத்துவ கருத்தாக்கமும் அதில் இருக்கும். ஸோ தேசியவாதம், இந்துத்துவம், நரேந்திர மோடி மீதான ஒரு தீவிரமான பற்று, பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆரம்பகால தலைவர்கள் சிலருக்கு வந்து அது ஷியாமா பிரசாத் முகர்ஜி வரைக்கும் போகலாம். தீன்தயாள் உபாத்யாய், ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று போயிருக்கலாம். சிலருக்கு வந்து அது அடல் பிஹாரி வாஜ்பாய், லால் கிருஷ்ண அத்வானி அவர்களிடமிருந்து வந்திருக்கலாம். மற்றும் பலருக்கு உள்ளூர் தலைவர்கள், சிலர் வந்து ஜனா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சிலர் இல கணேசன் என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் ஸ்பெசிஃபிக்கா நரேந்திர மோடியின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு, இவர் இந்தியாவை மாற்றுவார் என்ற ஒரு காரணத்துக்காக அவர் பின்னால் சென்றவர்கள் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதாவில் மிக அதிகம். இப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல். நான் இந்த கட்சியில சேர்ந்து இருப்பதே பாரதிய ஜனதாவின் வழியாக இந்தியாவில் பெரும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது. அண்ணாமலைட்டே நீங்க போய் கேட்டீங்கன்னா, அவருமே வந்து நரேந்திர மோடியின் மீதான மதிப்பு அப்படிங்கிறதில் எல்லளவும் குறைவில்லை அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார். பிராக்டிக்கல் ரீசன்ஸ்க்காக தமிழ்நாடு பாரதிய ஜனதால இருந்து குப்பை கொட்டுறது கஷ்டம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வந்தது. அருமையான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நழுவ விட்டு கொண்டு தமிழ் சினிமா பாணியில சொல்றதா இருந்தா மிக்சர் தின்னுட்டு இருக்கானுங்க. அதுல நிறைய உண்மையும் இருக்கு. அப்ப அதற்கான ஒரு பங்கு இந்த முட்டாள்தனமான செய்கைன்னு ஒரு வேளை எடுத்துக்கிட்டோம்னா, கொஞ்சம் ஹார்ஷா சொல்றதா இருந்தா, அது மேலே இருக்கக்கூடிய தலைவர்களை சேரும். மோடி, அமித்ஷா 2 பேருமே கொஞ்சம் இத பத்தி யோசிக்க வேண்டியது நல்லது. ஈக்குவலி அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பா ஊர் உலகத்துல எனக்கு 30 ஸ்டேட்ட நான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆட்சி ஒரு பக்கம் பார்த்துக்கணும். 3 முறை ஜெயிச்சாச்சு. 4வது முறையும் ஜெயிக்கணும். அதுல பெரும்பான்மை கொஞ்சம் மேல கீழ போயிருக்கலாம். இப்ப பாருங்க, தொடர்ச்சியாக நான் புதிய புதிய மாநிலங்களாக வென்று கொண்டிருக்கிறோம். நீங்க மோடி, அமித்ஷாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்து மேற்கு வங்கத்தை வென்றிருக்கிறார்கள். ஒடிசாவை வென்றிருக்கிறார்கள். அசாம்ல 2வது முறை வென்றிருக்கிறார்கள். அங்கங்க கொஞ்சம் அப்செட் வரத்தான் வரும். முக்கியமாக தெற்குல இது இருந்துகிட்டு தான் இருக்கு. கேரளா இன்னும் பிரச்சனையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு தொலைதூர கனவாகத்தான் இருக்கிறது. அப்போ வந்து அவங்க அதிமுக பேண்ட் வேகன்ல ஏறி சென்றது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதற்கு பதில் அவர் பின்னால் சரிப்பா நீ முன்னெடுத்து போ. எப்படியும் இது இவ்வளவு இம்மீடியட் முக்கியத்துவம் இல்லைன்னா, நீ இதை முன்னெடுத்துட்டு போ. இன்னும் 20 ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்லை. இன்னும் 15 ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்லை என்று இவர் பின்னால் சென்றிருக்கலாம். அவர்கள் செல்லவில்லை. சில பல காரணங்களுக்காக. அப்ப அதற்காக இவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் கேட்கிற அந்த கேள்வி ரொம்ப முக்கியம். அவர் வந்து ரஜினிகாந்தோடு இந்த கேள்விகளை கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதை அப்படியே இப்பொழுதைக்கு மாற்றுவோம். பாரதிய ஜனதாவுக்கு என்ன நல்லது? தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கிளைக்கு என்ன நல்லது? அண்ணாமலைக்கு என்ன நல்லது? அப்படி எல்லாத்தையும் பார்த்ததற்கு பிறகு,
அவருடைய இப்பொழுதைய முடிவான தனியாக இப்போ பாரதிய ஜனதாவுக்கு தமிழகம் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு எம்எல்ஏ, நாளைக்கு 0 அப்படின்னாலும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. அவர்கள் சந்தோஷப்படுவதற்கு ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு. பார்த்தீங்களா, சுவேந்து அதிகாரி அங்கே ஜெயிச்சிட்டாரு. பார்த்தீங்களா, ஹிமந்த பிஸ்வா சர்மா ஜெயிச்சிட்டாரு. நாளைக்கு வந்து கர்நாடகாவில் யார் ஜெயிப்பாங்க தெரியாது. யாரோ பாரதிய ஜனதா ஜெயிச்சிருச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அண்ணாமலை என்ற தனிநபருக்கு அவருடைய இலக்கும் அவருடைய விருப்பமும் மிக அதிகம். கூட அவர் சுற்றி பார்க்கிறார். என்னத்தை சுற்றி பார்க்கிறாரு? விஜய். விஜயுடைய திறன், தன்னுடைய திறன், சிந்தனை திறன், செயல்படும் திறன், இதை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இவர் வந்து நிச்சயமாக தனக்கு ஒரு அதிக வேல்யூ கொடுத்துக்கிறார். நான் இதெல்லாம் வந்து எங்கிட்ட அவர் சொன்னாருலாம் நான் சொல்லலை, நானாக யூகிப்பதை தான் சொல்கிறேன். அந்த பக்கம் பார்த்தா அடுத்த அடுத்த கட்ட தலைமுறைன்னு பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் திமுகவை எடுத்துக்கிட்டா. அதிமுக அதை பற்றி பேச வேண்டாம். ஒரு விதத்தில் விஜய் சொன்ன மாதிரி அது தீர்ந்து போன சக்தி. அந்த இடத்துல வந்து புதிதாக யாராவது வருவாங்களா, இல்லை இன்னும் பழம் பெருச்சாளிகளே ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்களா நமக்கு தெரியாது. அங்கே ஒரு இளைஞர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கோவை சத்யன் ஒரு இளைஞர் அதிமுகவில் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரை கூட்டி திட்டினாங்களா, இல்லை அவரை வந்து அரவணைச்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. எனக்கெல்லாம் வந்து கோவை சத்யன் போன்றவர்கள் முன்னுக்கு வருவதை நான் ரொம்ப விரும்புவேன். பட் அதுக்கான அந்த வாய்ப்பை கூட அவர்கள் தருவார்களான்னு தெரியாது. அவரை ஒரு துணை பொதுச் செயலாளராகவாவது மாற்றுவார்களா? அப்படியெல்லாம் அவங்கள்ட்ட போஸ்ட்டு ஒழுங்காக வச்சிருக்காங்களான்னு கூட தெரியாது. இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது ஒரு தனக்கு அருகே வரக்கூட முடியாதவர்கள் எல்லாம் வாய்ப்புகளை பெற்று அவர்கள் மேலே போகும் பொழுது இவர் யோசிச்சிருப்பாரு. ஒரு ஒரு கட்சியாக, ஒரு ஒரு மாநிலத்தின் கிளையாக உங்களுக்கு ஒரு ஒரு தொலைதூர இலக்கு கிடையாது. அதை செயல்படுத்துவதற்கான ஒரு பிளான், திட்ட வரைவு கிடையாது. உட்கட்சி பிரச்சனைகள், சிறு சிறு பிரச்சனைங்கிறதுலேருந்து பெரிய பெரிய பிரச்சனைகள். ஓகே, நான் அது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஆளை பற்றியும் வச்சுக்கிட்டு நான் சொல்லலை. சரி, இந்த மாதிரி இந்த சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், நான் என்னால் எனக்கு முடியும் அப்படிங்கிற அவருக்கு ஒரு அந்த தைரியம் இருக்கிறது. அதை நான் பாராட்டுகிறேன். அவர் ஜெயிப்பாரா, அவர் தன்னுடைய கொள்கைகளை அடைவாரா, தன்னுடைய இலக்கை அடைவாரா, அதெல்லாம் அடுத்து பார்ப்போம். நம்ம பார்க்க வேண்டியது அவர் இந்த தைரியத்தை முன்வைக்கிறார் அப்படிங்கிறது தான். நேற்றைக்கு கூட கார்த்தி சிதம்பரம் வந்து ஒரு லத்தீன் பழமொழியை எழுதினார். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி போல்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு, யாருக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் என்றால் தைரியமானவர்களுக்கு. இந்த தைரியம்ங்கிறது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முடிவு. நீங்கள் தோற்று போகலாம், அது பரவாயில்ல. ஆனால் நீங்கள் காலை எடுத்து வெளியே வைக்கவே இல்லை என்றால் வெற்றி உங்களை நோக்கி வராது. ஸோ அந்த விதத்திலே தன்னுடைய முதல் அடியை எடுத்து வைத்திருக்கிறார். அவர் சில முயற்சிகளை செய்துவிட்டுத்தான் இதற்கு வந்திருக்கிறார். அவர் பாரதிய ஜனதாவில் சேர்ந்து தன்னுடைய பணியை விட்டுவிட்டு, ஐபிஎஸ்ஐ விட்டுவிட்டு, அதை அவர் தொடர்ந்திருந்தால் கர்நாடகாவில் என்றாவது ஒரு நாள் அவர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஆகியிருப்பார். அல்லது மத்திய பணியை நோக்கி நகர்ந்து, ஒருவேளை இதெல்லாம் வாய்ப்புகள், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனோ அல்லது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோ அல்லது ஐபி, குறைந்தபட்சம் ஐபி, நம்ம ரா கூட விட்டுருவோம், இன்டெலிஜென்ஸ் பியூரோவோ, இதிலெல்லாம் இயக்குனராக ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் தாண்டி போய் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக, குறைந்தபட்சம் துணை இணை ஆலோசகர்களாகலாம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து அஜித் தோவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து மேலே போனவர் தான். ஸோ இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இவர் ஆயிடுவார், இவரை தூக்கி கொண்டு போய் யாரோ வச்சிருவாங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. அவையெல்லாம் உங்களுக்கு கிட்டக்கூடிய வாய்ப்புகளாக இருந்தன. அவற்றையெல்லாம் விட்டு விட்டு அவர் ஒரு கட்சியில் சேர்கிறார் என்றால் சும்மா சீட்டை தேய்க்கிறதுக்காக அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியம். அப்போ இந்த ஒரு பின்னணியிலிருந்து இப்பொழுது இவர் தனது பாதையை சற்றே மாற்றி 6 ஆண்டுகள் பாரதிய ஜனதா பணியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு, ரொம்ப பண்போடு விடுவித்து கொண்டு ஒரு புதிய பாதையில் இறங்கியிருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். இவர் வெற்றி அடைவாரா அப்படின்னா தெரியாது.
ஆனால் அதற்கு வாய்ப்பு நிறையா இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதனால இது எந்த திசையில் போகப் போகிறது என்பதை நான் மிக ஆர்வத்துடன் பார்ப்பேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவேன். நிச்சயமாக இவரை பற்றி நாம் நிறைய முறை பேசப் போகிறோம். இது ஆரம்பம் தான். இது நிறைய இருக்கு இவரை பற்றியும், இவர் அடுத்தடுத்தெல்லாம் என்ன செய்யப் போகிறார் என்பதை பார்ப்பதற்கும். இன்றைக்கு இவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகளையும், வாழ்த்துகளையும் தெரிவித்து விடுவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.